வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மூன்றாவது அப்பா ரெசிபியோட வந்திருக்கு. இந்த அப்பா ரெசிபி வந்து நான் செய்ய போறேங்கிற மம்மி தான் செய்ய போறாங்க. இந்த அப்பம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஆக்சுவலி மம்மி வைக்கப்படுறா கதைக்கிறதுக்கு, ஸோ மம்மிக்காண்டி நான் தான் டே கதைக்க போறேன். இதுல வந்து சிவப்பு பச்சை அரிசி இருக்கு. இதுல 2 கப் அல்லாட்டிக்கு 400 கிராம் எடுத்து நல்லா கழுவி அதை 4 மணித்தியாலம் ஊற வச்சு இப்போ திருப்பி இதை வடிச்சு வச்சிருக்கிறேன். இதுல 400 கிராம் எல்லாம் 2 கப் சிவப்பு பச்சை அரிசி இருக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் அரைச்சி எடுப்போம். ஸோ இந்த இருக்கு இந்த கிரைண்டரில் தான் மம்மி அரைச்சி எடுக்க போகிறா. ஸோ இப்போ இந்த அரிசியை கொஞ்சமாக போட்டு இதில் அரைச்சி எடுப்போம். முதல்ல இப்போ அரைவாசி போட்டிருக்கிறா. போட்டுட்டு இதில் வந்து ஒரு தேங்காடு இளநீர் இருக்குது. அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் இருக்குது. இந்த இளநியை வந்து அரைவாசி விட்டு அரைச்சி எடுப்போம். இந்த இளநீரை அரைவாசி விட்டுருக்கு. இதில் வந்து பான் இருக்குது, நார்மல் பிளெயின் பிரெட் இருக்குது, 20 கிராம் இருக்குது. இப்போ இந்த 20 கிராமில் அரைவாசி போட்டு இதில் அரைச்செடுக்கணும். இதில் அரைவாசி போட்டிருக்கு. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. மம்மி என்ன செய்தவான்னு சொன்னால், அரைவாசி தேங்காய் எடுத்து திருவி அதை நல்லா திக்காக புளிஞ்சு தண்ணி விட்டு புளிஞ்சு முதலாம் பால் திக்காக புளிஞ்ச முதலாம் பாலும் 2ஆம் பாலும் சேர்ந்து கலந்துருக்குது. இதில் 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லி லிட்டர் வருது. இப்போ இதுலேயும் அரைவாசி விட்டு இதை அரைச்செடுக்கணும். ஸோ இந்த இருக்குது இதில் அரைவாசி விட்டுருக்கு. ஸோ இப்போ இதை நல்லா மூடி இருக்கு. மூடிட்டு இதை நல்லா மம்மி பட்டை அரைச்செடுக்க போகிறா. வந்து பார்க்குற அரைச்ச காணுமாண்டு. ஓகே, இப்போ அரைச்சாச்சு. இந்த இதை வந்து நல்லா பட்டை அரைச்சிருக்கிறா. ஸோ மம்மி சொல்கிறா தண்ணியாக இருந்தேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, புளிச்சா பிறகு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நல்லா பட்டா இதை அரைச்சிருக்கிறா. இப்போ இந்த பிரம்மாண்ட டிஷ்ஷில் ஊற்றி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த பிரம்மாண்ட டிஷ்ஷில் ஊற்றி எடுத்துருக்கு. இந்த மிச்சமாக இருக்கிற இந்த அரிசியும் போட்டு அரைக்க போகிறா. ஸோ அந்த இருக்க மிச்சமாக இருக்கிற இந்த பானையும் இதில் போடுவோம். ரிமைனிங்காக இருக்கிற இந்த முதலாம் பாலும் 2ஆம் பால் இதையும் இதில் ஊற்றுங்கோ. இந்த இருக்கு இந்த இளநீ மிச்சம் இருக்கிற இளநியும் இதில் விடுங்கோ. இப்போ திருப்பி மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இப்போ இருந்த மிச்ச அரிசியும் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறா. முதல் ஊற்றுன அந்த டிஷ்ஷுக்கையும் இதையும் ஊற்றி எடுப்போம். ஸோ மம்மி இதுக்குள்ள என்ன செய்தான்னு சொன்னால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த கிரைண்டருக்கு இருக்க மாவை கழுவி இருக்கிறா. இப்போ இதையும் இதுக்குள்ளே சேர்த்து விடுங்கோ. இப்போ இதை மம்மி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறா. ஸோ இதை மம்மி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து மெஷர்மெண்ட் கரண்டி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 15 மில்லி லிட்டர் மெஷர்மெண்ட் டேபிள் இருக்குது. இப்போ மம்மி என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், இதில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவுலேருந்து பிரம்பா எடுக்க போகிறா. என்னன்னு சொன்னால் கப்பி காய்ச்சறதுக்கு. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 45 மில்லி லிட்டர் இந்த மாவுலேருந்து பிரம்பா எடுக்க போகிறா. இந்த இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கா. இப்போ இதை பிரம்பா விடுறா. 2வது டேபிள் ஸ்பூன், 3வது டேபிள் ஸ்பூன். ஸோ இல்லாமல் 45 மில்லி லிட்டர் எல்லாட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறா பிரம்பா. இந்த பிரம்பா இந்த மா எடுத்துருக்கிறா. இப்போ எடுத்த பிறகு ஸோ இதில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கிறா மம்மி. எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து அரை கப் தண்ணி எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுவோம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த தண்ணி வந்து ஒரு லைட்டாக கொதிக்கணும். கொதிக்க வரையும் இதை விடுவோம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ சூடாக வந்த அப்புறம் நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். குறைச்சி போட்டு இந்த இருக்குது நாங்கள் பிரம்பா எடுத்து அரைச்சி வச்சோமா 3 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 45 மில்லி லிட்டர். இப்போ இதை இந்த தண்ணிக்குள்ளே விடுங்கோ. ஸோ இதை வந்து கட்டி பிடிக்காமல் காய்ச்சி எடுக்கணும். கொஞ்சம் அடுப்புலேருந்து கொஞ்சம் தூக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் கட்டி ஆயிரும். அடுப்பில் வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் எடுத்து கிண்டி விடுங்க, எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிடும். மம்மி கொஞ்சம் சரியுங்க.
மம்மி வந்து ஹீட்டை மீடியத்திலேருந்து குறைச்சி வச்சுருக்கு. ஆனால் கொஞ்சம் சட்டியை தூக்கிட்டு கிளறி வச்சு தான் இதை வந்து காய்ச்சி எடுக்கிறா, இல்லாட்டி கட்டி பிடிச்சிடும். இப்போ ஒரு 2.5 நிமிஷமாக மம்மி இப்படி காய்ச்சி இருக்கிறா. 2 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டா இந்த இப்படி ஒரு பதத்துக்கு தான் காய்ச்சி எடுக்கணும். இந்த இருக்குது இப்படியான ஒரு பதத்துக்கு தான் இதை நீங்கள் காய்ச்சி எடுக்கணும். மம்மி 2.5 நிமிஷம் காய்ச்சி இருக்கா. ஆனால் டிரெக்டாக இந்த அடுப்பில் ஃபுல்லாக வைக்கல, கொஞ்சம் தூக்கி தான் இந்த கிண்டி வச்சவா. ஸோ இப்போ இது காய்ச்சியாச்சு. இது இப்போ நல்லா ஆற விடுவோம். ஸோ இந்த இருக்குது இந்த காய்ச்சின கப்பி வந்து நல்லா ஆறிட்டுது. நல்லா ஆறணும், எல்லாடிக்கு மாவு வந்து வெந்துடும். ஸோ இந்த கப்பி நல்லா ஆறிட்டுது. இப்போ இந்த கப்பியை இதுக்குள்ள விடுவோம். ஸோ இதை விட்ட பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன். இந்த 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் இதில் போடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம மம்மி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ வந்து இதை நாங்கள் 8லேருந்து 9 மணித்தியாலம் வந்து இதை புளிக்க வைக்கணும். நான் நடுவில் சொல்கிற மாதிரி உங்களோட நாட்டில் இருக்கிற வெதரையும் பொறுத்து இருக்குது. ஸோ நான் எங்களுக்கு இப்போ வந்து சம்மர் டைம் என்றபடியாக கொஞ்சம் ஹாட்டான டைம். ஸோ நான் வந்து இதை கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறேன். ஸோ இப்போ சரியாக எக்ஸாக்ட்லி வந்து 8 மணித்தியாலமாக இதை புளிக்க வச்சிருக்கு. புளிச்சிட்டுது. இந்தா இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலி நான் திருப்பியும் ரிமைண்ட் பண்ணுறேன், மம்மி கதைக்க வைக்க போகிறேன். ஸோ அவாக்காண்டு தான் நான் கதைக்கிறேன். ஸோ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் சேருங்கோ. ஸோ இதில் வந்து 1/2 கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 125 ml தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கரைச்செடுப்போம். ஸோ இந்த 1/2 கப்பையும் விட்டுருக்கு. விட்டு இதை நல்லா கரைக்கணும். ஏன்னா புளிக்க வச்சபடியாக கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா கரைச்செடுக்கணும். ஸோ அதால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்செடுக்கணும். இந்த இப்படி ஒரு தண்ணி பதத்துக்கு ஆகலும் தண்ணியாகவும் இல்லாமல் ஆகலும் திக்காகவும் இல்லாமல் இந்த இப்படி ஒரு பதத்துக்கு தண்ணி விட்டு குழைச்செடுக்கணும். ஸோ 1/2 கப் அல்லாட்டிக்கு 125 ml தண்ணி விட்டு இதை கரைச்சிருக்குது. இப்போ இது கரைச்சாச்சு. ஸோ நீங்கள் பால் அப்பமா செய்ய போகிறேன்னு சொன்னால் ஸோ இது நல்ல கட்டி பாலாக மம்மி இதை புளிஞ்சு வச்சிருக்கா. ஒரு அளவான தேங்காய் எடுத்து அதை புளிஞ்சு வச்சிருக்கிறா. இந்த நல்ல திக்கான கட்டி பாலாக இருக்கணும். நீங்கள் இந்த பால் அப்பம் செய்கிறேன்டா. இதில் 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு போடுறது இனிப்பை காட்டுறதுக்கு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சீனி போடுங்க. பட் நான் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். ஸோ இப்போ இதை மாமி மிக்ஸ் பண்ணி விட போகிறா. நல்லா கட்டி பாலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இருக்குது இதை மம்மி நல்லா கரைச்சிருக்கிறா. இப்போ நாங்கள் இந்த அப்பத்தை சுட்டெடுப்போம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கா. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த அப்பா சுடுற சட்டி வச்சுருக்கிறா. வச்சுட்டு இந்த அப்பா சுடுற சட்டி வந்து ஹீட் ஆகிட்டு எண்ணெய் போட்டு ஒரு டிஷ்யூவால் துடைச்செடுக்கிறா. ஸோ துடைச்சி போட்டு இப்போ 2 கரண்டி மா இதுக்குள்ள விட போகிறா. இப்போ எடுத்துட்டு வடிவாக சுற்றி விடுங்க அந்த தாட்சியை. இப்போ இந்த மூடியால் மூடி விடுங்க. 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் இப்படியே மூடி விடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. துறந்துட்டு உங்களுக்கு பால் விட விருப்பம் என்று சொன்னால் இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு கட்டிப்பால் நடுவில் விடுங்க. ஸோ கட்டி பால் விட்டுருக்கிறா. விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு 3 அல்ல ஒரு 3.5 நிமிஷம் இதை வேக விடுவோம். இப்போ எக்ஸாக்ட்லி வந்து 3.5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்படி ஒரு செப்பரேட்டான பிளேட்டில் இதை இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது இந்த பால் அப்பம். ஸோ ஆக்சுவலி வந்து எங்களோட மம்மி வந்து எங்களுக்கு சின்னனாக இருக்கேக்க இது செய்து தந்தவா. உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அப்பம் பால் அப்பம் இல்லை பிளெயின் அப்பம் இல்லாட்டிக்கு முட்டை அப்பம் சாப்பிட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து கேக் அப்பம் வந்து சொல்கிறது நார்மல் அப்பம் சாப்பிடாட்டிக்கு நீங்கள் இப்படி ஒரு கேக் அப்பம் செய்து கொடுக்கலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இந்த கேக் அப்பம் செய்கிறதுக்கு. இந்த ஒரு முட்டையை ஒரு பெரிய லார்ஜ் எக் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போடலாம். பட் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். ஸோ
ஸோ மம்மி இதை அடிக்க கூட வைக்கப்படுறா. ஸோ அதால் நானே அடிக்கிறேன், பீட் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு நான் இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க அப்பமா இருக்குது. இதில் 1 கப் எல்லாட்டிக்கு 250 ml இந்த அப்பமா எடுத்திருக்கேன். இப்போ இதையும் விட்டு பீட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து இந்த மம்மி கட்டியாக வந்து பாலப்பத்துக்கு விட்டாயில் அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் திக்காக இருக்கிற தேங்காய் பால் இருக்குது. இதையும் இதில் விட்டு நல்லா பீட் பண்ணுங்க. ஸோ இதையும் நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன். இது பீட் பண்ண அப்புறம் இதை நாங்கள் சுட்டெடுக்கலாம். கேக் அப்பம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதுலேருந்து விட போகிறா. ஸோ 1.5 கரண்டி மாதிரி விட்டுருக்குறா. ஸோ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்துட்டு இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இதை இறக்கி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த அப்பம் செய்து முடிஞ்சுது. ஸோ இது எங்களோட மம்மி செய்கிற 3வது விதமான அப்பம். ஸோ இந்த ஃபியூச்சரில் இன்னும் அப்ப ரெசிபீஸ் போடுறோம். நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. உங்களோட கிட்ஸுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நாங்களும் சின்ன வயசில் எங்களோட மம்மி இப்படி செய்திருந்தாண்டா அப்பத்தை விட இந்த கேக்கை பற்றி தான் கூட சாப்பிட்ருக்கோம். ஸோ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பம் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.